சில பேர் நிறைய எண்ணெய் வேணாம் சொல்லுவாங்க, அதனால கொஞ்சமாக எண்ணெய் போட்டு வண்ணமயிலேறும் எங்கள் தங்க வடிவேரோ கந்தனோனை காண தினம் ஓடி வருவேரோ செந்தமிழை காக்கும் செவல் கொடியானோ எண்ணி எண்ணி பாடும் என்னை கந்தன் அறிவானோ. அப்படியா? கண்டிப்பா நீங்க சாப்பிடணும். வேற லெவல்மா. தேங்க்யூ. எப்படிமா இருக்கு? முனிமா, உனக்கு புளியோதரை பொடி எப்படி செய்யணும்னு சொல்லி தரட்டா? 2 எலுமிச்சம்பழம் சைஸு புளிக்கு 12 மிளகாய் எடுத்திருக்கேன். 1/2 கப்பு உளுத்தம்பருப்பு, 1/2 கப்பு கடலைப்பருப்பு, 1 கப்பு தனியா, 1 ஸ்பூன் மிளகு, ஜீரகம், வெந்தயம் எல்லாம் 1 ஸ்பூன், வெள்ளை எள்ளு 2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் கடலையும் முந்திரி பருப்பும் இருக்குது, எஞ்சி பெருங்காயம் கட்டி இருக்குது. கடைசியில் கருவேப்பிலை கிள்ளி போடணும். சரியா? புளியோதரை பொடிக்கு இந்த மேல் பொடி தான் வாசனையாக இருக்கும். வறுக்கிறது அதை நல்லா கருகாமல் நல்லா பொன் வறுவலாக வறுத்து அதை பொடி பண்ணுறது அதேமாரி கொஞ்சம் ரொம்ப நைஸாகவும் பொடி பண்ணக்கூடாது. அதே இடத்துல ரொம்ப கொத்தமல்லியெல்லாம் மசியாமையும் இருக்கக்கூடாது. மீடியமாக நல்லா பொடி பண்ணணும். பொடி பண்ணுறது சரி. அந்த பொடியை தூவி இந்த புளியையும் அதே மாதிரி நல்லா வறுத்துட்டு எண்ணெயில் பொரிச்சாப்பிட வறுத்துட்டு அது பெருங்காயம் எல்லாத்தையும் வறுத்துட்டு போட்டு கருவேப்பிலையும் பொரிச்சாப்பிட வறுத்துட்டு கடைசியில் போட்டு 2 பல்ஸ் ரவுண்டு 2 இது பண்ணி அப்படியே இது பண்ணிடணும். பொடிக்கும் போது பல்ஸ் ரவுண்ட்லேயே பிடிச்சி பார்த்து பிடிக்கணும். சரி. மற்றபடி சாதம் உதிரியாக இருக்கணும். அது மேலே நல்லெண்ணெய் விட்டுட்டு இந்த பொடியை போட்டு பிசைஞ்சோம்னா குழையவே குழையாது. சாதம் உதிராக நல்லா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். மஞ்சப்பொடி மாத்திரம் அப்போ எண்ணெயில் போட்டு மேலே விடணும். பச்சை வாசனை அடிக்குங்கிறதுக்காக எண்ணெயில் மஞ்சப்பொடியை போட்டு இது பொடி தான் பண்ணுறோம். புளியோதரை பொடி. இந்த புளியோதரை பொடி இல்லைன்னா அப்படின்னா அந்த எண்ணெயில் கொஞ்சம் மஞ்சப்பொடியை போட்டு பொடி இது பண்ணி போடணும் கடைசியில். ஓகே.